அவர்களை பின்பற்றி வாழ்ந்த புத்தக சத்திய சகாபாக்கள் குறிப்பாக எமதற்குரிய இந்த ஜும்ஆ என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்று வேண்டும். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய இன்றைய நிலைமையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை உண்மையான மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அதிகமான பேரா அல்லது விதாத்திலே அனாச்சாரங்களை ஷிர்குகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அதிகமான பேர் என்று சொன்னால் நம்முடைய சமுதாய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை அறிந்திருந்தும் கூட சில தப்புகள் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இணைவைப்பு
நம்முடைய இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி இருந்த அந்த தௌஹீதுடைய எழுச்சி இன்றைக்கு குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. மீண்டும் அனாச்சாரங்கள், சந்தன கூடுகள் அதிகமாக போகக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது. மௌலுதுகள் அதிகமான இடங்களிலே ஓதக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆடம்பர வரதட்சணை திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக குறைந்திருந்த இந்த அனாச்சாரங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மீண்டும் நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே அதிகமாக நிகழ்வுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு இருந்த நம்மிடம் இருந்த அந்த உறுதி தன்மை, மக்களுக்கு தாவா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த உறுதியான தன்மை இன்றைக்கு நம்மிடத்திலே படிப்படியாக குறைந்து வருவதை நம்மால் பார்க்க முடியும். நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே மீண்டும் விதார்த்தங்கள், அனாச்சாரங்கள், சிறுக்குகள் அதிகமாக வருவதற்கான காரணமே என்னவென்று சொன்னால், இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய பணிகளை, அழைப்பு பணியை உறுதியாக அந்த வேகத்தோடு செய்யாமல் சோர்வு தன்மையாக இருப்பதை நம்மால் காண முடியும். பிரச்சாரம் செய்வது கிடையாது. பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தாயிகள் அல்லது நிர்வாகிகள் தான் செய்ய வேண்டும். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலைக்கு நாம் போய்விட்டோம். முதலெல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு 20 வருடத்திற்கு முன்பாக எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் கூட அறிவுபூர்வமான முறையிலே சம்பந்தப்பட்ட அந்த நபரிடத்திலே அழகிய முறையில் விவாதம் செய்வார்கள். இன்றைக்கு நம்முடைய கையில ஆண்ட்ராய்டு போன் இருக்குது, குர்ஆன் தமிழாக்கம் இருக்கிறது, மற்ற ஹதீஸ்கள் கூட நம்மால் தமிழாக்கத்தை எடுத்து விட முடியும். அல்லது ஒரு சம்பந்தப்பட்ட தலைப்பிலே நாம் தேட வேண்டும் என்று சொன்னால் உடனே தேடிவிட முடியும். எந்த தலைப்பாக இருந்தாலும் அறிஞர்கள் பேசிய வீடியோக்கள் எல்லாம் விரல் நுனிகள் நம்மால் எடுத்து விடக்கூடிய நிலைமை இருந்தும் கூட இன்றைக்கு தாவா செய்வது குறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு 20 வருடத்திற்கு முன்பாக நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், இது போன்ற ஆண்ட்ராய்டு போன்லாம் இப்ப கிடையாது. ஒரு நபர் இந்த விரல் அசைப்பது சம்பந்தமாக நம்மிடத்தில் அதிசி கேட்டாலும் கூட உடனே பள்ளிவாசலுக்கு போய் நசை என்ற அந்த அதிசி புத்தகத்தை எடுத்து அதில் நம்பரை பார்த்து இந்த அதிசி இந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரிந்திருந்து அதை நாம் நோட்டிலே ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல இந்த நம்பர்ல இந்த அதிசி இருக்குது நம்ம எடுத்து போய் சொல்லணும் என்பதை கரெக்டா அந்த நேரத்தில் போன் அடிச்சு அந்த நம்பர் எடுத்து சொல்லணும். நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா, விரல் அசைப்பது சம்பந்தமாக, நெஞ்சிலே கை கட்டுவது சம்பந்தமாக, தக்பீர் கட்டுவது சம்பந்தமாக நீங்க கேட்டீங்க பார்த்தீங்களா, தான் இந்த ஆதாரம். மௌலுது மீளாத கொண்டாடக்கூடாது சொன்னீங்களே, அதுக்கு இதுதான் ஆதாரம். ஷிர்க் வைக்கக்கூடாது சொன்னீங்களே, அதுக்கு இதுதான் ஆதாரம் என்று அதற்காக மெனக்கேடு அதிகமாக செய்து மார்க்கத்தை தெரிந்து விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த விரும்பி தெரிந்த அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்வதற்கு அந்த ஆர்வம் என்பது தற்போது குறைந்து கொண்டே இருப்பதை நம்மால் காண முடியும். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய சோம்பேறித்தனம் தான், அவர் பொடுபோக்குத்தனம் தான். அதுவெல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், தாய்கள் பார்த்துக் கொள்வார்கள், ஆணிகள் பார்த்துக் கொள்வார்கள். நாம் நம்முடைய வேலையை பார்த்து நாம் செய்து கொண்டே போய்விட வேண்டியதா. நம்ம வேலை செய்யணுமா, வேலை தொழுகை பள்ளிவாசல் தொழுகிறோமா, ரமலானுடைய மாதம் நோன்பு வைக்கிறோமா, அதோட நம்முடைய கடமை முடிஞ்சிச்சு. நம்மளால் முடிந்தவர்களுக்கு சதகா செய்யணுமா, முடிஞ்சு செலவு கடமை. இந்த மார்க்கத்தை பத்தி சொல்றது, பயான் பண்றது, இதெல்லாம் நமக்கு முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, நமக்கு தேவையே கிடையாது என்று போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படி நாம் கடந்துவிடக் கூடாது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் ஒன்று நினைக்கிறோம்ல, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக படித்திருக்க வேண்டும், நிறைய குர்ஆன் வசனங்களை தெரிந்திருக்க வேண்டும், விரல் நுனிகளில் ஹதீஸ் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம்ல. அப்படிப்பட்டவர்கள் தான் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம்ல. அது அப்படி கிடையாது என்று மார்க்கம் சொல்லுது.
நீங்கள் சத்திய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தகுதி என்னவென்று சொன்னால், அளவுகோல் என்னவென்று சொன்னால், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் தெரிந்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் அது பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அதாவா பண்றது, நான் எப்படி போய் இதாவா பண்றது, எனக்கு தான் குர்ஆன் வசனங்கள் மரணமா தெரியாதே, ஹதீஸ்கள் எனக்கு மரணமாக தெரியாதே, நானும் போய் தாவா செய்யணுமா, நான் போய் அவத்தை எப்படி எடுத்து சொல்றது? ஒரு தீமையான காரியம் செய்யறாரு என்று சொன்னால் மார்க்கம் என்ன சொல்லுது, மர்ஹாமின் முன்கர், ஒரு தீமையான ஒரு காரியத்தை உங்களுடைய கண்களால் கண்டால் பலி வையருபியதி, உங்களுடைய கரங்களை கொண்டு தடுங்கள் என்று சொல்கிறது. ஃபஇன்லம் யஸ்ததி, அது முடியாவிட்டால் நாவை கொண்டு தடுங்கள். ஃபஇன்லம் யஸ்ததி, அது முடியாவிட்டால் ஃபபி கல்பிஹி, மனதால் நஞ்சை கொண்டு வெறுத்து ஒதுக்கிடுங்கள். வஸாலிக அஃவஃபி ஈமான், அதுதான் ஈமானிலே ஆக கடைசியாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. மனதால் வெறுத்து ஒதுக்குவது என்பது ஈமானிலே பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. ஒன்று கரத்தை கொண்டு தடுக்கணும், அல்லது நாவை கொண்டாச்சு தடுக்கணும். அதுதான் ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. அப்ப நம்ம நாவை கொண்டு தடுக்கணும் என்று சொன்னால் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். அதற்கு தகுதி என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்களிடத்தில் தெரிந்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவர்கள் ஒரு தவறான காரியம் செய்கிறார்களா, மார்க்கத்துக்கு எதிரான காரியம் செய்கிறார்களா, எடுத்து சொல்வது நம்முடைய கடமை. ஒவ்வொரு முஸ்லிம் நாம் செய்ய வேண்டும். இந்த தாவா பணி என்பது ஒரு சிலர் மட்டும் செய்ய வேண்டிய பணி அல்ல. அனைத்து முஸ்லிமும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற்ற சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஆல் இம்ரான் என்று சொல்லுகின்ற 3வது அத்தியாயத்தினுடைய 104வது வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றானா, வல் தக்கும் மின்கும் உம்மத்து யதுகுன இலல் கைரி யஅமருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்வழியின்பால் யார் அழைக்கிறார்களோ அவர்களை உலாயிக்க புகழ் புகழுவோர், அவர்களை வெற்றி பெற்று என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி அதே அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்றானா, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திலே தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாக இருக்கின்ற நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான். எதற்காக அப்படி சொல்றான்? தஅமருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினுன பில்லாஹ், ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் நம்புகிறீர்கள், அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம். மற்ற தூதர்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பல தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் சமுதாய மக்கள் வழி நடத்தினாங்க. ஆனா அந்த சமுதாயத்துக்கு இல்லாத சிறப்பு இந்த சமுதாயத்துக்கு ஏன் இருக்கிறது என்றால், அவர்கள் தூதர்கள் வருவார்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள். இறந்ததற்கு பிறகு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புவான். இறுதி தூதராக இருக்கின்ற முகமது நபிக்கு அப்புறம் எந்த தூதரும் வரப்போவது கிடையாது. அவர் இறுதி நபி நம்ம சொல்றோம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து. அப்ப அவர்களுக்கு பிறகு வஹி யாருக்கும் வராது. ஆனால் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இருக்கிறது. அதனால்தான் தஅமருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினுன பில்லாஹ், ஏனென்றால் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அல்லாஹ்வை நம்புகிறார்கள், அதனால் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம சிறந்த சமுதாயம் என்று நாம் பேரில் இருக்கோம் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன வேலையை செய்ய வேண்டும்? மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதிலே நாம் தயக்கம் காட்டக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பல காரணங்கள் சொல்லுவாங்க. மார்க்கத்தை எடுத்து சொல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள். பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், உறவுகள் பிரியும். நிறைய இடத்துல பார்க்கிறோமா இல்லையா? உறவுகள் பிரியும் என்பதுதான் பிரதானமான ஒரு விஷயமாக சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய உறவினர்களே சில அசத்திய கொள்கை இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது, தங்களுடைய கோட்பாட்டை கொள்கையை எடுத்து சொல்லும் பொழுது, இப்படி எல்லாம் செய்யறது தப்பு கிடையாது, மௌலூது ஓதலாம், மீலாது நாள் கொண்டாடலாம்,
அல்லது இது போன்ற அவுலியாக்களை சந்தித்து இறந்து போனவரை சந்தித்து அவரிடத்தில் பிரார்த்தனை கேட்கலாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள். கொஞ்சம் வழி விட்டு பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து அவுலியாவை என்ன செய்யலாம்? அவரிடத்தில் நம்ம பிரார்த்தனை கேட்கலாம். அவங்களுக்கு செவி ஏற்க முடியும். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சிபாரிசு செய்வாங்க. அவர்களுக்கும் நிறைய தன்மைகள் இருக்குது. அதனால அவர்களை நம்ம என்ன செய்யலாம்? உதவிகள் கேட்கலாம் என்று இறந்து போனவரிடத்தில் உதவி கேட்பது சரி. அவர்கள் அந்த கட்டிட அந்த தர்காவை எழுப்புவது சரி என்றெல்லாம் அதை சரி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய உறவினர்கள் சில பேர் இருப்பாங்க. அவர்கள் நம்மிடத்தில் இது போன்ற விவாதம் கொண்டு வரும் பொழுது பேசும் பொழுது நம்மை சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அது போல்டா எடுத்து சொல்றதே கிடையாது. நீங்க செய்யறது தப்பு, மார்க்க அடிப்படையில அதிச கொண்டு போய் காட்டுறதும் கிடையாது. ஆனால் ஆரம்பத்துல அப்படி கிடையாது. ஆரம்பத்துல நம்முடைய உறவினர்கள் எப்படி இருந்தாங்கன்னா இது போன்ற அசக்தி கருத்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரும் பொழுது நாம அப்படி ஒரு உறுதியான முதல் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம். அப்போ என்ன செஞ்சோம்? அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம், உறவினருடைய திருப்தி எனக்கு பெரிதல்ல. உறவினர்களா அல்லாஹ் என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு முக்கியம் என்று நாம் இருந்தோம். அன்றைக்கெல்லாம் வரதட்சணை திருமணத்திலே பத்திரிகை எடுத்து வரும் பொழுது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் நம்முடைய வீடுகளில் திருமணத்திற்காக வரதட்சணை திருமணம் நடத்தக்கூடிய அந்த உறவினர்கள் நம்முடைய வீடுகளிலே வந்து பத்திரிகை வைக்கும் பொழுது நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அன்றைக்கு எப்படி இருந்தது நம்முடைய பேச்சுகள்? உங்களுடைய திருமணம் எப்படிப்பட்ட திருமணம்? இது வந்து இஸ்லாமிய திருமணம் போட்டிருக்கல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பத்திரிகையில் போட்டுக்கல. பத்திரிகை எல்லாம் போட்டதுதான் சரிதாங்க. எப்படி இது எப்படி மகன் கொடுத்து திருமணம் முடிக்கிறீங்களா அப்படி கேட்போம். நம்ம அவர் என்ன சொல்லுவாரு? மகன் கொடுத்து தான் முடிக்கணும். யாரும் இல்லைன்னு சொன்னா மகன் கண்டிப்பா நாங்கள் கொடுத்துருங்க. எவ்வளவு சொல்றீங்க? 1001 ரூபாய் நாங்கள் மகன் தெரியுமா உங்களுக்கு? 1001 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். வரதட்சணை எதுவும் வாங்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். வரதட்சணை நம்ம வாங்குறதே கிடையாது. அவங்களா அவங்க பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் 60 பவுன் போட்டு அனுப்புவாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அவங்களா அவங்க பொண்ணுக்கு 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு தராங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அவங்களா அவங்க பொண்ணுக்கு வெளியே போறதுக்கு பையனுக்கு ஒரு பைக் வாங்கி தராங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வரதட்சணை நாங்கள் கேட்கறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றது. இப்படி சொன்ன உடனே அன்றைக்கு நம்ம எப்படி பேசணும் தெரியுமா? இது போன்ற திருமணத்திற்கு எங்களை அழைக்காது. அல்லாஹ் என்ன சொல்றான்? 4வது அத்தியாயம் 4 இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம். அந்நிசாவிலே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? 4வது அத்தியாயத்திலே 4வது வசனத்திலே என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? பெண்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய மகத்தொகையை நீங்கள் மனமுவர்ந்து கொடுத்து விடுங்கள், நீங்களா மிச்சம் போறது கிடையாது என்று நம்ம உறுதியா சொன்னோம். அன்னைக்கு வாத்தும் நிசாக சதுக்காத்தின நிகழ பெண்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய மகத்தொகையை நீங்கள் மனமுவர்ந்து கொடுத்து விடுங்கள். அவங்க நிர்ணயிக்கிறது, சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் கூட நிர்ணயிக்கிறது கிடையாது. சம்பந்தப்பட்ட அந்த மணப்பெண் மணமகள் அவள் எவ்வளவு கேட்கிறாரோ தொகையாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் அந்த பெண்ணை விரும்பினால், அந்த பெண் உங்களை விரும்பினால் அவள் கேட்கக்கூடிய அந்த மகரை நீங்கள் மனம் உவர்ந்து கொடுத்து விடுங்கள். நீங்க 1001 ரூபாய் 5001 ரூபாய் அல்லது 101 ரூபாய் பிச்சை போடுறது மகன் கிடையாது. அன்னைக்கு நம்ம இப்படி பேசணும். மகர் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய உரிமை. தகப்பனார் கூட அதை கொண்டாடக்கூடாது. ஏமா நீ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அண்ணன் வீட்டுக்காரங்களா இருக்காங்க, ரொம்ப நாள் கேட்கிறாருன்னு கூட அந்த தந்தை கூட அந்த மணமகளுடைய தந்தை கூட பேசக்கூடாது. அவங்க கேட்கக்கூடிய உரிமை அவங்களுடைய உரிமை என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படியெல்லாம் பயன் பண்ண நாம இன்னைக்கும் அது போன்ற சொந்தக்காரங்க வராங்க, பத்திரிகை எடுத்து வராங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துக்கலாம், அப்படியே பிடிச்சி வச்சிடலாம். அப்படியே வளைந்து கொடுத்து விடுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் பிரச்சனை வந்துடும். அன்னைக்கு பிரச்சனை வரத்தான் செஞ்சு உறுதியா இருந்தோம். நாளடைவில் அவர்களும் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு பிரச்சனை கண்டு பயப்படுறோம். உறவினர்கள் பிரிந்து விடுவார்களா என்ற அச்சம் உள்ளத்தில் அதிகமாக வந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு நம்ம எதை நம்ம உறுதியாக நம்ம வச்சிருந்தோம்? இப்ராஹிம் நபியை பத்தி நம்ம பேசுவோம். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையிற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார். இன்னி அராகவ கௌமுக ஃபி லதாலின் முபீன், உம்மையும் உம்முடைய சமுதாயத்தின் நான் தெளிவான வழிகேட்டிலே நான் பார்த்தேன் என்று இப்ராஹிம் நபி அவருடைய தந்தை இடத்திலே பேசுகிறார்.
தன்னுடைய தந்தை என்று சொன்னார், உன்னை கல்லால் என்று நாம் கொலை செய்வேன் என்று சொன்னார். இந்த அதிசயம் நம்ம மனசுல வச்சிருக்கோம். அன்னைக்கு பேசும்பொழுது இப்ராஹிம் தந்தை தான் வளர்த்தாரு, பார்த்துக்கிட்டாரு, அவர் தான் பராமரிச்சாரு. இருந்தாலும் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இந்த உண்மையான மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது நபிமாருக்கே பிரச்சனை வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாங்க. கப்பல்லுக்கு அதிகார ஜமாத்தலாம் அபூலஹப் போன்ற அந்த வகையறாக்கள் சொன்னார்கள், இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூப்பிட்டாய் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல மண்ணவாரி அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாடி நீங்க என்ன எப்படி நம்புறீங்க? உங்களை ஒரு குதிரைப்படை தாக்க வருவதாக நான் சொன்னால் ஒரு மலை குன்றின் மீது ஏறி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள் இல்ல. இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க பிரிஞ்சிருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம சொல்றோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? உறவினர்கள் எல்லாத்தையும் அழைத்து வந்து இந்த மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்வதற்கு முன்னால் தன்னை பற்றி பேசுறாங்க. நான் உங்களை ஒரு குதிரைப்படை தாக்க வருவதாக சொன்ன ஒரு மலை குன்றின் மீதே சொல்றாங்க. ஒரு குதிரைப்படை உங்களுக்கு தாக்க வரப்போகுது, ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வருது, ஒரு ராணுவமே வருது, உங்களை தாக்க வரப்போது நான் சொல்றேன், நீங்க நம்புவீங்களான்னு சொந்தக்காரங்க கேட்கிறாங்க. அதற்கு அந்த சொந்த பந்தம் அபூலஹப் உட்பட அவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? முஹம்மதே, நீங்க என்னைக்கு போய் சொல்லிருக்கீங்க, நீங்க உண்மையை மட்டும்தான் நீங்க பேசுவீங்கன்னு சொன்னாங்க. யாரு? உறவினர்கள். அவர் மீது அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவறதுக்கு முன்னாடி சித்திக் உண்மையாளர் என்று பேர் வாங்கியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்கள் எல்லாம் உண்மை மட்டும்தான் பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதான் உண்மையும் கூட. அந்த ஒரு நொடிக்கு முன்னாடி நல்லவர் வல்லவர் உண்மையாளர் சொல்லக்கூடிய அந்த நாவுகள் எல்லாம், அந்த உறவினர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், இந்த சிலைகள் எல்லாம் கடவுள் கிடையாது, இதெல்லாம் சிலைகள் தான் என்று இந்த ஓரிரை கொள்கை சொன்ன உடனே என்ன நிலைமை ஏற்பட்டது? தப்பல்லக்க அலிஹாதா ஜமாத்தனா, இதற்குத்தான் இதை வர சொன்னியா? நீ ஏதோ சொல்ல வரப்போறன்னு சொன்னா என்னுடைய கடவுளை நீ பையன்னு சொல்றியா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் மீது மண்ணை வாரி தூக்கி அடிச்சாங்க. அப்ப அங்கேயும் உறவுகள் பிரியத்தான் செய்யுது, பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த எழுச்சி இப்போது கிடையாது. ஏனென்றால் இப்ப நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். உறவுகள் நமக்கு கண்டிப்பாக தேவைத்தான், உறவுகள் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. உலக விஷயத்துல, இந்த துனியாவுடைய விஷயத்துல ஒரு உதவி என்று சொன்னால் ஓடோடி போய் செய்ய வேண்டும். ஒரு உதவி என்று சொன்னால் மற்றவர்களா உறவினர்களா என்று வரும்பொழுது உங்களுடைய கவனம் எல்லாம் உறவினருக்கு தான் முதன்மை இருக்கும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை மாற்றிக்கிறதே கிடையாது. ஒரு உதவி செய்யுமா, உங்களுடைய உறவினருக்கு முதல் உதவி செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கணுமா, உங்களுடைய உறவினருக்கு முதல்ல ஆரம்பிங்க. ஒரு நன்மையான காரியத்தை செய்யணுமா, உங்களுடைய உறவினருக்கு தான் ஆரம்பிங்க. எல்லாம் உறவினர் முக்கியம் தான். உறவினர்களை பேணி வாழ வேண்டும், அதை மாற்றிக்கிறதே கிடையாது. உங்களுடைய ஆயுட்காலம் நீட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிசயம் இருக்குது. என்னது? உறவினர்களை பேணி வாழுங்கள். அதை மாற்றிக்கிறதுக்கு உறவினர்கள் பிரிஞ்சு வாழக்கூடாது, வகிக்கக்கூடாது. அதெல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு இருந்தால், மார்க்கத்துக்கு உட்பட்டு அன்பாக அரவணைப்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்க கடனை ஒரு ₹1,00,000 கூட கேளுங்க, அது தள்ளுபடி கூட நீங்க செய்யுங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான், அதை மாற்றிக்கிறதே இல்லை. ஆனால் மார்க்கத்திற்கு எதிராக அவர்கள் நடப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தி தான் முதன்மையாக கொண்டுள்ளார்கள். இந்த உறவினர்களை விட எனக்கு என்னுடைய ரப்புடைய திருப்தி தான் என்று முக்கியம் என்று அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை தெல்ல தெளிவாக போல்டாக எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க, அவர்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. எப்படி இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தை என்ன செஞ்சிருவாரு, என்ன நினைப்பாரு, அவரை நம்ம வளர்த்தவரா அப்படின்னு நினைச்சாரா? அல்லாஹ்வுடைய திருப்தி தான் என்று முக்கியம் என்றார். எப்படி முகமது நபி நாம் பிறந்ததற்காக ஒரு அடிமையை அவர் விடுதலை செஞ்சாரே, அவரை போய் நம்ம பேசலாம், அவர்கிட்ட போய் நம்ம இப்படிலாம் மார்க்கத்தை எடுத்து சொல்ல நினைச்சா கிடையாது. மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்வதே நம்முடைய கடமை. உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் நாடினால் யாரெல்லாம் இப்பொழுது நம்ம எதிர்க்கிறார்களோ, அல்லாஹ் நாடினால் நாளைக்கு அவர்களும் நம்முடைய கை கோர்த்து மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாறுவார்கள். நீங்கள் தயக்கம் காட்டினால், வளைந்து நிலைத்து கொடுத்தால், நீங்களும் அவங்களோட என்ன செஞ்சிருங்க, வழியை பக்கம். இப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை நாம் உறுதியான முறையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, நாமும் சரியான பாதையில் போவோம். அவர்களும் அல்லாஹ் நாடினால் நேர்வழிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எத்தனையோ பேர் எல்லாம் எதிர்த்தாங்க. மார்க்கத்தை எடுத்து பயன் பண்ணும் போதெல்லாம் சண்டை கூட போட்டாங்க. கடைசியில பார்த்தா அவர் வாலண்டியர் அடிக்கிறார். இனிய மார்க்கத்துக்கு எளிய மார்க்கத்துலாம்
எத்தனையோ பேர் மேடையில பேசும் பொழுதெல்லாம் கத்தி வீசுவாங்க, அடிதடிக்கலாம் வருவாங்க. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சியில வாழ்க்கையே நிற்பாரு. அல்லாஹ்வுடைய நாட்டம் எதிர்க்கக்கூடியவர்களை கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா நேர்மையின் பக்கம் கொண்டு வருவான். எப்பொழுது நம்முடைய முயற்சியில் இருக்க வேண்டும். நாம் வளைந்து கொடுக்காமல் சரியான முறையில் சொன்னோம், அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, எதிர்க்கத்தான் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நம்மோடு கண்டிப்பாக கைகொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் வளைந்து கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் காலத்துக்கு என்ன செய்ய முடியாது, அவங்களை சரியான பாதைக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபட முடியாது. நாமளும் என்ன செஞ்சிருவோம், சரி சரின்னு போயிட்டு அதனாலதான் இப்படி அனச்சலங்கள் மீண்டும் ஏன் அதிகமாக இருக்குது. நம்முடைய ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய விதாத்தான காரியங்கள், அனச்சலமான காரியங்கள் அதிகமாகிறதுக்கான காரணமே தாவா பணியை வீரியமாக கொண்டு செல்லாததான். ஆகவே அதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் இந்த மார்க்கத்தை துணிவோடு துணிச்சலோடு சரியான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவனமாக எனக்கு இந்த முதல் முறையை நான் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். புகழனைத்தும் அல்லாஹ் உடைத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்ஆவுடைய நன்மைகளை பற்றி நாம் பலரும் அறிந்திருப்போம். அதாவது இதில் எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மை. முதலாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது. இரண்டாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது. மூன்றாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு ஆடு, நான்காம் நேரத்தில் வரக்கூடியது ஒரு கோழியை தர்மம் செய்த நன்மை, ஐந்தாவது ஒரு குட்டையை தர்மம் செய்த நன்மை. இப்படியெல்லாம் பல பயான்களை நம்ம கேட்டிருப்போம், அறிந்திருப்போம், தெரிந்து வைத்திருப்போம். இருந்தாலும் கூட அதில் அதிகமான ஆர்வம் நம்ம பலரும் காட்டுவது கிடையாது. இனி வருகின்ற ஒரு மாதம் ஹஜ்ஜி பெருநாள் ஒரு தினம் இருக்கு, ஹஜ்ஜி மாதம் இருக்கிறது. அதில் குர்பானி கொடுப்போம். அதற்கு நம்ம எவ்வளவு செலவு செய்வோம். ஒரு மாட்டிலே பங்குதாரராக இருந்தால் கூட பல ஆயிரங்கள் நம்ம செலவு செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது ஒரு ஆடை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அதுக்கும் பல ஆயிரங்கள் செலவு செய்யும். அல்லது குர்பானி கொடுக்கிறதா இருந்தால் லட்சங்கள் செலவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு பொருளாதார செலவும் இல்லாமல் ஒவ்வொரு ஜும்மாவில் ஒவ்வொரு வாரமும் எந்த ஒரு பொருளாதார செலவு இல்லாமல் நீங்க வரதில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் முந்தி வந்து விட்டீங்க என்று சொன்னால் ஒரு ஒட்டகத்தை ஒரு நபர் குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் எடுத்துக்கிறான். இந்த முதலாம் நேரத்தில் வரக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் எழுதுறானா, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் எழுதுறது. எப்படிப்பட்ட நன்மை, சாதாரண நன்மையா? இரண்டாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான். மூன்றாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை கொடுக்கிறான். இதையெல்லாம் எந்த ஒரு பொருளாதார செலவும் கிடையாது, மிக இலகுவாக கிடைக்கிறது இந்த வாய்ப்பு. ஆனால் இந்த வாய்ப்பு நம்ம அதிகமான பேர் ஆர்வம் காட்டுவது கிடையாது. இதுவே உலகத்துடைய விஷயத்திலே நாம் வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனிகள்ல அந்த தொழிலில் இருக்கும் பொழுது நம்முடைய ஓனர் இப்படி சொல்றார், எப்பா நீ வரத ஒரு காலை 8 மணிக்கு 9 மணிக்கு வரியா, நீ ஒரு 7 மணிக்கு வா, மாச சம்பளத்துல உனக்கு 5000 நான் கூட்டி தரேன். என்ன செய்வோம், வேலை செய்யணும். ஒரு 40,000 சம்பளத்துக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய வைக்கிறேன். 9 மணிக்கு அங்க போய் நிக்கணும். நீ கூடுதலாக நீ முன்னாடி ஒரு 8 மணிக்கு வந்துட்டேன்னு சொன்னா 40,000 சம்பளம் 80,000 தரப்படும் ஒரு அறிவிப்பு போயிட்டான்னு வைக்கிறேன். 8 மணிக்கு போனா 80,000, 9 மணிக்கு போனா 40,000, 7 மணிக்கே போய் நிற்பாங்க. ஏன் இப்போ எல்லாரும் நீங்களா இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, இங்கதான் சரியா அதிகமான லாபம் கிடைக்குதா இல்லையா? 1க்கு 2 மடங்கான லாபம் தராங்களா இல்லையா? வேற என்ன? ஆனால் அந்த உலகத்தில் காட்டக்கூடிய அக்கறை இந்த மார்க்கத்தில் நாம் காட்டுவோம். மறுமையுடைய நன்மை விஷயத்தில் நம்ம காட்டப்படுகிறோம். அதோடைய வெளிப்பாடு தான் இது. லேட்டா போய்க்கலாம், இமாம் சொற்பொழிவு முடிச்சதுக்கப்புறம் தொழுகையை போய் நம்ம சேர்த்துக்கலாம், அந்த ஜும்மாவுடைய நன்மை கிடைச்சிடும். ஆனால் அந்த முதலாம் நேரத்தில் அந்த 2ஆம் நேரத்தில் அந்த நன்மை நமக்கு கிடைக்காது. ஜும்மாவுடைய தொழுகை நன்மை நமக்கு கிடைக்குமே தவிர தொழுகை சேர்ந்தாலும் அது நன்மை இருக்கிறது. ஆனால் முதலாம் நேரத்தில் 2ஆம் நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அந்த நன்மை எல்லாம் நாம் தவற விட வேண்டாம். ஏனென்றால் அது மிகச்சிறந்த ஒரு நன்மையாக இருக்கிறது. அது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை தவற விடாமல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாக்களே சீக்கிரமாக வரக்கூடிய நண்பர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் அவர்களாக உங்களை என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்தாலமாக எனக்கு இந்த ஜும்மாவுடைய நான் நிறைவேற்ற வாகனம். அஸ்ஸலாமு அலைக்கும்.